ஒன்னாம் வகுப்பிலிருந்து 14 வருடங்கள் ஏற்றம் தரும் புலமையை தந்தவர்கள் ஆசிரியர்கள். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். பயம் பயம் பயம், எக்ஸாம்னா பயம், கரப்பாம்பூச்சினா பயம். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். நானாவது மைக்ல பேசுறேன், ஆனா மேடல் நிக்கிற டீச்சர்ஸ்க்கு மைக்கே கிடையாதுடா கண்ணு. கடைசியில் இருக்கிற மாணவன் வரைக்கும் தொண்டை தண்ணி கிழிய கத்துறாங்கடா கண்ணு. யோசிச்சு பாடுறா கண்ணு. உட்காருங்க உட்காருங்க, யாரும் எழுந்துக்கணும், உட்காருங்க எல்லாரும் அப்படியே உட்காருங்க. நல்லாவே உட்காந்துக்கம்மா, கால் வலிக்க போகுது, குழந்தைங்க பார்க்கட்டும். யோசிச்சு பாருங்க, கிளாஸ் ரூம்ல நீங்க 40 பேர் உட்கார்ந்துருப்பீங்க செல்லம், ஒரே ஒரு டீச்சர் தான் 45 மினிட்ஸ். ஆனா உங்களுக்கு ஒரு டீச்சரோட தான் தொடர்பு. ஆனா டீச்சர் 40 மாணவர்களையும் பார்க்கணும். இவன் சுமாரா படிப்பானே, இவன் கொஞ்சம் நல்லா படிப்பானே, இவனுக்கு அப்பா இல்லையே, இவனுக்கு அம்மா இருக்காங்களே, இவன் கொஞ்சம் ரெட்டை வாலாச்சே, இவன் தூங்கிட்டே இருப்பானே, இவன் எதுவுமே கேட்க மாட்டாளே, உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே ஒட்டுமொத்த பேருக்கு அந்த சிலபஸை உள்ள கொண்டு வந்து வைக்கணும்னா கஷ்டம் இல்லடா செல்லம். கத்துட்டுங்கடா கை அந்த டீச்சர்களுக்கெல்லாம். இவங்க நல்லா இருக்கணும். கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு பல தடவை சொல்லியும் கத்துறீங்க. கைத்தட்டல் தான் முக்கியம், அது உங்களை ஆற்றல் படுத்தும். இந்த ஆசிரியர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் கண்ணை மூடி ப்ரே பண்ணுங்க. 43வது ஆண்டு விழாவில் வரலாற்றில் தனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற வகுப்பறை ஆசிரியர்களுக்கு மாணவ செல்வங்கள் கண்களை மூடி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆசிரியர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று பெற்றோர்களும் மாணவ செல்வங்களும் ஆசிரியர்களும் பிரார்த்தனை செய்தார்கள். மேடையில் இருக்கிற ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வார்கள். கண்ணு மூடி நல்லா உட்காந்துங்க டீச்சர், நல்லா சாப்பிட்ற மாதிரி உட்காருங்க, தப்பு கிட்ட நல்லா உட்காருங்க, அப்புறம் எழுந்துக்கலாம். ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். கண்களை மூடுங்க எல்லாரும். டோன்ட் ஷவுட், க்ளோஸ் யுவர் ஐஸ். எப்படி சாமி கும்பிடுவீங்களோ உங்க மத வழக்கப்படி கண்களை மூடி டீச்சர்ஸ் நல்லா இருக்கணும் ப்ரே பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மை ஜீசஸ் கிரைஸ்ட், மேரி மாதா, ஆதிபரா சக்தி, ராஜகோபால சுவாமி, ஈஸ்வரா, எங்க டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். 44வது ஆண்டு விழாவில் அடி எடுத்து வைக்கும் போது இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். இன்னைக்கு மாதிரியே எங்க டீச்சருடைய பெருமையை உலகத்துக்கு பறைசாற்றுவோம். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை அனுப்பி வைக்கின்ற ஆக்ஸ்போர்டு பள்ளி தமிழ்நாட்டில் இதோ திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்க இந்த உலகத்துக்கு நாங்கள் சொல்லுவோம். இது நடக்கும் ஒரு நாள். எங்கள் ஆசிரியர்களை உலகம் பாராட்டும். செல்லங்களா, பெத்த அப்பா அம்மாக்கு அடுத்தபடியா எங்க பிள்ளைங்கன்னு சொல்லி அழகு பார்க்காத ஆசிரியர் வம்சம் மட்டும் தானடா செல்லம். சர்வ மத பிரார்த்தனை செய்வோம். எல்லோரும் அவருடைய மத வழக்கப்படி அப்படியே ப்ரே பண்ணுங்க. நம்ம சர்வ மத பிரார்த்தனை செய்வோம். எல்லா இறைவனுடையும் பிரார்த்தனை செய்வோம். இந்த ஆசிரியர் சமூகம் மன ரீதியாக உடல் ரீதியாக வாழ வேண்டும் என்று. மாஷா அல்லாஹ். இனி என் 5 வேளை தொழுகையில் என் ஆசிரியரை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் குடும்பத்தை இணைத்துக் கொள்வேன். இன்ஷா அல்லாஹ் என் ஆசிரியர்கள் நலமோடு இருக்க வேண்டும். அவர்கள் வீட்டிலும் குழந்தைகள் அவர்களுக்கு அன்பு கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் டீச்சர்ஸ் தாண்டா அம்மா அப்பாவா காட்சி கொடுக்குறாங்க. எங்க பிள்ளைங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு தடவை கூட அவங்களை அம்மானு கூப்பிட்டதே இல்லையே. இந்த 43வது ஆண்டு விழாவில் மாணவ செல்வங்களாம் ஆசிரியரும் வாத்தியாரம் பார்த்து அம்மா அப்பா என்று அழைத்தாலும் உலகம் பேசட்டும். எங்க டீச்சர் அம்மானு கூப்பிடுங்க பார்க்கலாம் எல்லாரும் சத்தமா. கேட்கல 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 கேட்கல. ஆசிரியர் அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம், எல்லாம் அப்பான்னு கூப்பிடுங்க. நல்ல கண்ணை திறந்துக்கங்க, கையை நீட்டி அப்பான்னு கூப்பிடுங்க. எல்லாரும் கையும் முன்னாடி வரணும், கையை நீட்டி கூப்பிடுங்க அப்பான்னு. அம்மான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம்.
அப்படியே கண்ணை மூடி டீச்சர் மனசை காயப்படுத்தினா மன்னிப்பு கேட்டுக்கங்க எல்லாரும் சைலண்டா. க்ளோஸ் யுவர் ஐஸ் எவரிபடி. க்ளோஸ் யுவர் ஐஸ். அருள் தாரும் இயேசுவே. சாரி டீச்சர், சாரி சார், சாரி பிரின்சிபல் சார். நீங்க போகும்போதெல்லாம் நான் உங்களை விஷ் பண்ணவே இல்லை சார். நாளையிலிருந்து உங்களை விஷ் பண்ணுவேன் சார், வணக்கம் சொல்லுவேன் சார். சாரி டீச்சர், நீங்க 3rd ஸ்டாண்டர்ட் டீச்சர்னு நான் உங்களை கண்டுக்கவே இல்லை. ஆனா நாளையிலிருந்து உங்களை வணக்கம் சொல்லுவேன். சாரி டீச்சர். அவர்கள் சென்று அமரும் வரை வெற்றி மீது வெற்றி வந்து குவியட்டும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேரட்டும். அப்படியே கண்ணை திறந்துகிட்டே கை தட்டுங்க பார்க்கலாம். ஐ ரெக்வெஸ்ட் ஆல் டீச்சர்ஸ் கோ பேக் டு யுவர் சீட்ஸ்.